வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எடுத்த ஒரு முடிவு தவறான ஒரு முடிவாக மாறி அது நடுரோட்டில் உங்களை நிற்க வைத்து அடுத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் மனதிற்குள் ஒரு குழப்பத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில சில முடிவுகள் ஒரு நொடியில் தான் எடுக்கப்படுகிறது. அதுவும் உங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் அந்த ஒரு நொடி என்பதை மிக அதிகமான ஒரு விஷயம்தான். மற்றவர்கள் உங்களை ஏதேனும் கோபப்படுத்திவிட்டால் நீங்கள் ஏதேனும் ஒரு அவசரமான தவறான ஒரு முடிவுகளை எடுத்து அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் தேடி கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். கோபம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் கோபத்தையும் ஈகோகளையும் எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கத் தொடங்கும். ஆனால் அதனுடைய விளைவுகள் பல ஆண்டுகள் நம்மோடு பயணங்களை செய்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு உங்களை எதிர்பாராத நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னும் சில பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அது எப்படி ஏற்பட்டது, அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட சில விஷயங்கள் தான் இன்னும் உங்களை மனதிற்குள் காயப்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது ஒரு தொழில் முடிவாக இருக்கலாம், ஒரு உறவாக கூட இருக்கலாம், ஒரு முதலீடாகவும் இருக்கலாம், அல்லது ஒருவரை நம்பிய ஒரு முடிவாக இருக்கலாம். இது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஒரு குழப்பங்களையும் நம்ம முடிவு தவறாகிவிட்டதா அல்லது சில நபர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தேடி கொடுக்கிறார்களா என்றெல்லாம் நீங்கள் யோசித்த காலங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த முடிவுக்கு பிறகு இனிமேல் நான் என்ன செய்வது என்று தனியாக நீங்கள் நின்ற தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்துமா என்று கேட்டால் நிச்சயமாக பொருந்தாது. சில சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள முக்கியமான முடிவை எடுக்கும் பொழுது மட்டுமே தான் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களை பிரச்சனைகளிலும் கவலைகளிலும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பண விஷயத்திலும் நடந்த ஒரு மோசடிகள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் விரயஸ்தானமான காலங்களிலும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமரும் பொழுதும் இந்த அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சிம்மம் ராசிக்காரங்க எப்போதுமே பண விஷயத்தில் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பிவிடக்கூடிய ஒரு மனிதராகவே நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். உங்களுடைய இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களின் நெருங்கிய மனிதர்களை பண விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மோசடிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்றி கொடுத்திருக்கார்களா இல்லையா என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். லாபகரமான திட்டங்கள் என்று சொல்லித்தான் உங்களுடைய உழைப்பு பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றியதும் அவர்கள்தான். கூட்டு வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளை கூட மாற்றி உங்களை ஏமாற்றிய மோசடிகள் கூட பண விஷயத்தில் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு எல்லார் மீதும் நம்பிக்கை வைப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறாகவே இருந்து கொண்டும் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பண விஷயத்தில் நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான வரவுகள் எல்லாமே கிடைத்து இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புதிய செயலுக்கான ஒரு திட்டங்களை நீங்கள் அமைத்துக் கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகுது. சோர்வுகள் எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களானது பிறந்துவிடும். உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்து கொண்டு சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொண்டு செயல்பட்டால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
சூரிய பகவானின் அருளால் கீர்த்தி என்பதை பிறகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. உங்கள் ராத்திநாதனான சூரிய பகவான் உலகிற்கு ஒளிவூட்டக்கூடிய ஆத்ம காரகன் மற்றும் ஒளி கிரகமாகவே இன்னும் அமர்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் தற்பொழுது சுபத்துவம் அடைந்து உங்களுடைய ஜாதகத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கீர்த்தி எனப்படும் உலகளாவிய நல்ல ஒரு பெயர்களும் புகழும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். கடந்த காலங்களில் உங்களை பற்றி அவதூறுகளையும் பொய்யான வதந்திகளையும் பரப்பியவர்கள் மத்தியில் உங்களுடைய நேர்மையும் உன்னதமான குணமும் தான் சூரியனைப் போல பிரகாசமாகவே வெளிப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையவும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சமுதாயத்தில் பெரிதளவில் பேசப்பட்டு உங்களுக்கு பாராட்டுக்களும் விருதுகளும் தேடி வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு வசீகரமும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் உண்டாக்கி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கென்று ஒரு தனி புகழாகாரம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகள் உங்களுக்குள்ள இருந்த வலிமைகளையும் வெளிக்கொண்டு கூட வந்து கொடுத்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை பின்னால் இழுப்பது போலத்தான் தோன்றும். ஆனால் அதுவே பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான தயாரிப்பாக இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. வாழ்க்கையில இனிமேல் புதிய வாய்ப்புகள், புதிய நம்பிக்கைகள், புதிய பாதைகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலங்கள் அமைய போகிறது. சிம்மம் ராசிக்காரங்களை தன்னம்பிக்கை, தலைமை, வளர்ச்சி ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தும் பொழுது கடந்த காலத்தில் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிடும். நீங்கள் கடந்த பாதையை திருப்பி பார்த்தால் ஒவ்வொரு கஷ்டங்களும் உங்களை இன்னும் வலிமையான மனிதராகவே மாற்றியிருப்பதை உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கைக்குள். வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் புதிய உயரங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தானாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான வரவுகள் எல்லாமே கிடைத்து இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புதிய செயலுக்கான ஒரு திட்டங்களை நீங்கள் அமைத்துக் கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க போகுது. சோர்வுகள் எல்லாமே நீங்கி துருதுருப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மாறிவிடுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணங்களானது பிறந்துவிடும். உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்து கொண்டு சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொண்டு செயல்பட்டால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சூரிய பகவானின் அருளால் கீர்த்தி என்பதை பிறகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. உங்கள் ராத்திநாதனான சூரிய பகவான் உலகிற்கு ஒளிவூட்டக்கூடிய ஆத்ம காரகன் மற்றும் ஒளி கிரகமாகவே இன்னும் அமர்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் தற்பொழுது சுபத்துவம் அடைந்து உங்களுடைய ஜாதகத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கீர்த்தி எனப்படும் உலகளாவிய நல்ல ஒரு பெயர்களும் புகழும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். கடந்த காலங்களில் உங்களை பற்றி அவதூறுகளையும் பொய்யான வதந்திகளையும் பரப்பியவர்கள் மத்தியில் உங்களுடைய நேர்மையும் உன்னதமான குணமும் தான் சூரியனைப் போல பிரகாசமாகவே வெளிப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையவும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் சமுதாயத்தில் பெரிதளவில் பேசப்பட்டு உங்களுக்கு பாராட்டுக்களும் விருதுகளும் தேடி வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு வசீகரமும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் உண்டாக்கி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கென்று ஒரு தனி புகழாகாரம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சோதனை